செய்தியாக பார்த்து வருகிறோம். மதுரை விமான நிலையத்தை சர்வதேச விமான நிலையமாக மாற்ற மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியிருக்கிறது. சர்வதேச விமான நிலையமாக மேம்படுத்த மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியிருக்கிறது. அந்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் இந்த முடிவு எடுக்கப்பட்டிருக்கிறது. மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்திருக்கிறார். மதுரை விமான நிலையத்தை சர்வதேச விமான நிலையமாக மேம்படுத்த மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியிருக்கிறது. விவரங்களோடு இணைகிறார் இந்த செய்தியாளர் மதியழகன். வணக்கம். மேலும் விவரம். பிரதமர் மோடி தலைமையில் மத்திய அமைச்சரவை கூட்டம் இன்றைய தினம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் பல்வேறு முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மதுரையில் இருக்கக்கூடிய விமான நிலையத்தை சர்வதேச விமான நிலையமாக மதுரை விமான நிலையம் சர்வதேச விமான நிலையம் என்று தற்பொழுது அழைப்பதற்கு ஒப்புதலானது அளிக்கப்பட்டிருக்கிறது. இது மத்திய அரசினுடைய கொள்கை முடிவு என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே மதுரையிலிருந்து வெளிநாடுகளுக்கு அதாவது பயணிகள் விமான போக்குவரத்து இயக்கப்படுகிறது. குறிப்பாக துபாய் உள்ளிட்ட நாடுகள், அதே போல இலங்கை உள்ளிட்ட நாடுகளுக்கு மதுரையிலிருந்து சர்வதேச பயணிகள் போக்குவரத்து விமானம் இயக்கப்பட்டு வந்தாலும் கூட தற்பொழுது மத்திய அரசு அதிகாரப்பூர்வமாக மதுரை விமான நிலையத்தை சர்வதேச விமான நிலையம் என்று அறிவித்திருக்கிறது. ஒரு கொள்கை முடிவாக இந்த அறிவிப்பு எடுக்கப்பட்டிருப்பதன் மூலம் இனி சரக்கு விமானங்கள் உள்ளிட்ட மேலும் இந்த விமானம் என்பது விரிவுபடுத்தப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. அதற்கான கொள்கை முடிவை தான் தற்பொழுது மத்திய அரசு எடுத்திருக்கிறது. இதன் மூலம் மதுரை விமான நிலையம் மேலும் மேம்படுத்தப்படும் வகையில், அதாவது சர்வதேச விமான நிலையமாக மேம்படுத்தப்படும் வகையில் நடவடிக்கை எடுக்கப்படும் என மத்திய அரசு அறிவித்திருக்கிறது.